எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரெய்னி சீசனில் எப்படி டூ வீலர் ட்ரைவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மழை காலம், ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருக்குது, ரோடு எல்லாமே வந்து தண்ணியாக இருக்குது. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம எப்படி வண்டி ட்ரைவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜிஎஸ் ராதா அவங்களும் கேட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பர்ட்லாம் கிடையாதுங்க, என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். அனுபவத்தை விட சிறந்த ஆசான் வேறு யாருமே இல்லை. என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ டூ வீலர் பார்க்கிங்கில் இருக்கோம். இங்கே பாருங்கள், ரோடெல்லாம் எவ்வளோ ஈரமாக இருக்குன்னு. இங்கே 3 நாளாக ஹெவி ரெயின், ரோடு பூரா ரொம்ப நாஸ்டியாக, ரொம்ப தண்ணியாக அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோ போட்டு சொல்கிறேன். மழைக்காலங்களில் வந்து விசிபிலிட்டி ரொம்ப முக்கியம். நம்ம வண்டியில் வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும். ரொம்ப வந்து டேயில் கூட சில சமயம் இருட்டின மாதிரி இருக்கும். நைட்டாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் வந்து லைட்டை ஆன் பண்ணிக்கணும். வண்டியோட லைட்டு இருந்தால் தான் நம்ம வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் மற்றவங்களுக்கு. அதனால விசிபிலிட்டி ரொம்ப முக்கியம். அப்புறம் ரெயின் கோட்டெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ரெய்னி சீசனில் ரெயின் கோட் வந்து நல்ல வாட்டர் ப்ரூஃப் மாதிரி இருக்கணும். இந்த சாதாரண லெதரில் இல்லாமல் நல்ல வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாலித்தீன் கவர் எல்லாமே நீங்கள் வண்டியில் வச்சுக்கோங்க. நம்ம ஏதாவது மொபைல் ஃபோன் அந்த மாதிரி இதை வந்து மழை சீசனில் வந்து உள்ளே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெயின் கோட்டோட கலர் வந்து நல்ல ஒரு மாதிரி பிளாக்கு, டார்க் ப்ளூ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆரஞ்சு அந்த மாதிரி நல்ல விசிபிளாக உள்ள கலராக சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம ரெய்னி சீசனில் வண்டி டிரைவ் பண்ணும்போது இந்த மாதிரி ரோட்டில் அங்கங்கே நிறைய இடங்களில் தண்ணி எல்லாம் இருக்கும். நம்ம வண்டியில் அதில் போகும்போது அப்படியே வந்து அந்த தண்ணி அடித்து மற்றவங்க மேலேயும் படும். அதனால் நம்ம ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக வண்டி ஓட்டணும். ரொம்ப பப்ளிக்குக்கும் இடைஞ்சல் இல்லாமல் நம்ம பார்த்து வண்டி ஓட்டணும். அப்புறம் ரெய்னி சீசனில் வந்து பிரேக் வந்து ரொம்ப ஹார்ஷாக பிடிக்கக்கூடாது. ரெய்னி சீசனில் கூடுமானவரை ஸ்லோவாக வண்டி ஓட்டுறதே நல்லது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டாமல் ஸ்லோவாக ஓட்டுறதே நல்லது. இந்த மாதிரி தான் ரெய்னி சீசனில் அங்கங்கே தண்ணி இருக்கும். அதனால நம்ம வந்து ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்டணும். கூடுமானவரை ரெய்னி சீசனில் வண்டி ஓட்டாமல் இருக்கிறதே பெட்டரு. ரொம்ப அத்தியாவசியம்னா மட்டும் ஓட்டிக்கலாம். இந்த மாதிரி ரெயின் வாட்டர் ஃபில்லப்பாக இருக்கும்போது அந்த இடம் பள்ளமாக இருந்தால் நமக்கு தெரியவே தெரியாது. அதனால் கூடுமானவரை வந்து நம்ம நல்ல மெயின் ரோடில் வர்றது தான் பெட்டர். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ளவுஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸாக யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லாது வந்து ரெயினில் வந்து நனைஞ்சிட்டு அப்புறம் நமக்கு நிறையா ஸ்கின் பிரச்சனையெல்லாம் வந்துடும். அதனால் நல்லா வாட்டர் ப்ரூஃபாக யூஸ் பண்ணுங்கள். ரெய்னி சீசனில் கட்டாயம் நம்ம ஹெல்மெட் வேர் பண்ணி தான் வண்டி ஓட்டணும். அப்பன்னு இல்லை, எப்பயுமே ஹெல்மெட் வேர் பண்ணி தான் ஓட்டணும். இந்த சீசனில் இன்னும் ரொம்பவே முக்கியம், ஹெல்மெட் வேர் பண்ணி வண்டி ஓட்டணும். அதுக்கப்புறம் நல்லா கிளியர் வைசர் போட்டுக்கோங்க. இந்த ரெய்னி சீசனில் வந்து டயரோட ஏர் ப்ரெஷர்லாம் வந்து ரெக்கமெண்டட் ஏர் ப்ரெஷர் இருக்கா அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்துக்கணும். ஏன்னா டயரோட ரெக்கமெண்டட் ப்ரெஷர் இருந்தால் தான் அந்த டயருக்கும் வந்து ரோடுக்கும் நல்ல கிரிப்பு கிடைக்கும், நமக்கு வந்து ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். அதனால் வந்து அந்த டயரில் உள்ள பட்டன் எல்லாம் நல்லா தேஞ்சு போகாமல் இருக்கான்னு பார்த்துக்கணும். ரெய்னி சீசன் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு தடவை நம்ம வண்டியை சர்வீஸ் போட்டு டயர்லாம் கொஞ்சம் வழுக்கையாக இருந்தால் சேஞ்ச் பண்ணிடணும். ஏன்னா அந்த கிரிப்பு இல்லை அப்படின்னா நமக்கு ரொம்ப ஸ்லிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கூடுமானவரை ரெய்னி சீசனில் நம்ம டிரைவிங் வந்து ரொம்ப ஸ்லோவாகவே பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக வேண்டாம், அதுதான் நல்லது. ரெய்னி சீசனில் வந்து கூடுமானவரை வந்து நம்ம வந்து சிங்கிளாக போகிறது தான் பெட்டர். டபுள்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். சிங்கிளாக ரைட் பண்ணுறது தான் நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.